சாணியடி சித்தரு அந்த சிவபெருமானே தேடிட்டு இருக்காரு. சொல்லுங்க காணிக்க சொல்லுங்க காணிக்க. யார் மேல சாணி எடுத்து அடிக்கிறாரோ அவங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டும் கொட்டும். அவ்வளவு இன்னொரு பில்டிங் ஒரு குக்கர் ஒரே ரோட்டி அழகா. ஐயோ ஓ குரலி வித்தையா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இந்த ஆர்வத்தை படிப்புல காட்டல அண்டாவும் போச்சு குக்கரும் போச்சு 2 பேரும். அட பாவியலா இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. அருமையான காலை அருமையான வீரர் விட்டுறாத. நல்லா புடி. காலையும் சூப்பர் வீரரும் சூப்பர் விட்டுறாத. Hello நண்பர்களே, புது சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மறக்காம வீடியோ பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. வீரர் வீரர் வெற்றி பெற்றார்பா. வீரர் ஜெயிச்சிட்டார். 1 லட்சம் வாங்க தங்கத்தை போயிட்டு வா. டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் சர்வானந்தம் ஜெயிச்சிட்டோம் பாரா. ஜெயிச்சிட்டோம். இருக்கு மெயின் ரோடு எங்கடா இருக்கு? என்னடா நடக்குறீங்க? அந்தடி தெய்வமே புயல் வேகத்துல போயிட்டு இருக்கே. ஊருக்கு எது மணலாரி வந்துட போறா சாமி. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடுறா வந்து வாடுறா வா. நீ வேணா சண்டைக்கு வா. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். போங்க என்னங்க வித்தியாசமா மாற விகாரமா இருக்கு. ஐயே அப்பா கொஞ்ச நேரத்துல டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களம் ஆக்கிட்டாங்களே. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அக்யூஸ்ட் அடிக்க சொன்னா அதிகாரியா அடிமட்டையாத அடிக்கிறீங்க. ஏன் டிக்கில இருந்து நெருப்பா போகுது? என்னது பிறக்கிறோம் பிறந்தே ஆகுறோம் பிறக்கிறோம். ஓகேவா? லவ் யூ கைஸ். தெரியலையே என்ன குறுகுறுன்னு பாக்குற? அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஐயோ பூச்சாண்டி. என்ன ஆயிருக்கும்? அதென்ன உள்ள வந்து ஆத்திர பயிர மாதிரி பயிர போட்டனா போடந்துரும். டேய் நீ வெளியில வா. வைக்கிறான் அந்த கைய கொண்டாந்து இப்படி போடுறா. அப்புறம் இப்படி திருப்பி இப்படி விட்டு அப்படி கிறுகிறுகிறுகிறுன்னு சுத்துறான். ஒரு அழகு வேணா. பைத்தியக்காரா இனிமேதானே தமாஷே இருக்கு. 1000 மாடு அவுத்துன்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் மாடு அவுக்கல. 1000 மாடு அவுத்துன்னு சொல்லி பிரேச அவுக்குறாங்க. போலீஸ்காரன்ட்ட அடி வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டு போயிருக்கோம் நாங்க. வாயில வட சொல்ற வேலை எல்லாம் வடக்குல வச்சுக்க. இது தமிழ்நாடு. வேஸ்ட் தூக்கி இருக்காங்க சார். பிச்சை எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் சார். 5000 ரூபா 10000 ரூபா செலவு பண்ணி வந்திருக்கோம் சார். நீங்க ஏன் ஆன்லைன்ல போடுறீங்க? அது கமிட்டி பதில் சொல்லுங்க சார். இல்ல அப்படின்னா ஜல்லிக்கட்டு பேரையில போட்டு ஊர் அசிங்கப்படுத்தணும் சார். சரி கை வச்சிருக்க சார் பாருங்க. நல்லா க்ளோஸ் அப்ல எடுங்க சார். இங்க சொன்னதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. தப்பு. என் மாட்டு டோக்கன் 700 டோக்கன் வாங்கி கூட என் மாட்டு அவுக்க முடியல. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க.
அடுத்த செகண்டா ஒன்று சொன்னீங்களா அது சொல்லுங்க. உள்ள போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. இந்த தங்க காசு எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும் இந்த தங்க காசு? ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு தெரியுமா? காலை 200 ஒரு நாளைக்கு 500 எடுத்துக்கணும் மாட்டுக்கு மட்டுமே. இவ்வளவு எடுத்து வச்சுமே ஒண்ணுமே வாங்காம பரிசுக்கு மாட்டை வைக்கல. மாடு அவுக்கல பொய் எல்லாமே பொய். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அவுத்துடாமே பெறவாடியில வச்சு நீங்க சத்தம் போடுறீங்க, எல்லாரும் சவுண்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்க காசை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. என்னடா புத்தலாட்டம்? அதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. தான் சொல்ற போறேன் போங்கடா. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கிளம்புப்பா கிளம்பு.